யாக்கோபு வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேசணும் இல்லையா? பணம் பொருளாதாரம் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், அதாவது பணத்தை எப்படி கையாள வேண்டும், பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி சேமிக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்ம வேதாந்தத்துல ஒரு நபர் இருக்கிறார். யாக்கோபுனா என்ன தெரியுங்க நமக்கு? யாக்கோபு யாருங்க? யாக்கோபுன்னு சொன்னாலே நமக்கு என்ன தெரியுங்க? ஏமாத்துக்கார திருடு அப்படின்னு. ஆனா யாக்கோபு பயங்கரமான பிசினஸ் மேக்னட். சொல்லுங்க, பிசினஸ் மேக்னட்னா என்ன? வியாபார காந்தம். அப்படி பார்த்து அப்படியே இழுத்து பிடிச்சி எப்படி எப்படி பணம் சம்பாதிக்கணுமோ அப்படி சம்பாதிச்சிருவார். யாக்கோபுக்கு அந்த அளவுக்கு மூளை இருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, யாக்கோபு நான் உங்களுக்காக சம்பாதிச்சேன். அதாவது அவங்க மாமனார் வீட்டுக்கு போறாரு. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால நான் முக்கியமான கருத்துக்கு மட்டும் வந்துடுறேன். அவர் யாக்கோபு சொல்றாரு, நான் வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருந்த ஆஸ்தி அந்தஸ்து சொத்து ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எவ்வளவு இருந்தது, நான் வந்ததுக்கு அப்புறம் அது அதிகமாயிருச்சு இல்லையா? இப்ப நான் எப்ப என் வீட்டுக்காக சம்பாதிக்கிறது, எப்ப என் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறது, எப்ப என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறது கேட்கிறாரு இல்லையா? இப்ப சம்பாதிக்க வேண்டியது அவசியமா இல்லையா? அப்படியே சும்மாவே போயிட்டு வந்துட்டு இருக்கலாமா? சம்பாதிக்க வேண்டியது அவசியம். நமக்கு திராணி இருக்கிற வரைக்கும், பலன் இருக்கிற வரைக்கும், சுகம் இருக்கிற வரைக்கும் கட்டாயம் சம்பாதிச்சுதான் ஆகணும். ஒண்ணு நமக்காக சம்பாதிக்கணும், இல்லைன்னா நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்களுக்காக சம்பாதிக்க வேண்டும். ஆனா சம்பாதிக்காம சோம்பேறியா இருக்கிறது மட்டும் ஆண்டவருக்கு பிடிக்காது. இல்லையா? நீங்க சம்பாதிக்கிறீங்க, பணத்தை சேர்த்துறீங்க, என்னமோ பண்றீங்க, அது ரெண்டாவது. பணத்தை ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா முக்கியமா சொல்றது, நீ சோம்பேறியா இருக்காது. சோம்பேறியின் வழி எப்படி இருக்குமா? முள்வேலிக்கு சமானமாமா. சோம்பேறி கத்துக்க விரும்புறதே இல்ல. சோம்பேறி நீ போய் யார்கிட்ட கத்துக்க அப்படிங்கிறாரு? எருமைகிட்ட போய் கத்துக்கா. நீ வந்துட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியா, இன்னும் பொழுது விடிட்டு நினைச்சிட்டு இருக்கிறியா, உன்னுடைய தரித்திரம் எப்படி வருமா? வழி போகனாட்ட வருமாமா. நீ அப்படி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தரித்திரத்துல அழிஞ்சு போவீங்கிறாரு. இல்லையா? அப்ப இந்த இடத்துல யாக்கோபு சொல்றாரு, நான் என் குடும்பத்துக்காக என்ன பண்ணணும், நானு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த ஆதியாகமத்துல நிறைய காரியங்கள் பார்த்திருக்கிறோம். யாக்கோபை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். யாக்கோபை நம்ம எத்தனாவே பார்த்துட்டு இருந்த நமக்கு இன்னைக்கு நம்ம வேற ஒரு ஆங்கிள் காட்ட போறோம். யாக்கோபு ஒரு தொழிலதிபர். சொல்லுங்க, யாக்கோபு யாருங்க? ஒரு தொழிலை நல்லா செய்ய தெரிஞ்சவர். இல்லையா? கீழ் வசனம் வாசிங்க, 31வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். 32வது வசனம். நான் இன்றைக்கும் போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. தெளிவா அந்த 32வது வசனத்தை வாசிங்க. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். அல்லேலூயா. நான் சொல்லுங்க. பிளான் பிஃபோர் ஸ்டார்ட். பிளான் பிஃபோர் ஸ்டார்ட். ஆரம்பிப்பதற்கு முன்பாக சொல்லுங்க, ஆரம்பிப்பதற்கு முன்பாக திட்டமிடுங்கள். ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி திட்டமிடணும். யாக்கோபு என்ன பண்ணாரு? அவர்கிட்ட சொல்லிட்டாரு, நிறைய ஆடு இருக்குது, இப்ப நான் என்ன பண்ண போறேன், புள்ளியும் வரி இருக்கிற செம்மறியாட்டையும் வெள்ளாட்டையும் நான் பிரிச்சுக்கிறேன். இனிமேல் அது என்னுடைய சம்பளம். இல்லையா? அப்ப எந்த வேலையை எப்படிதான் செய்யணும்? நீங்க எப்படி பிளான் பண்ணி செய்யணும். இல்லையா? சொல்லுங்க, எப்படி செய்யணும்? யாக்கோபு அப்படிதாங்க பண்ணாரு. விளையாட்டு கிடையாது, சம்பாதிக்கிற ஒண்ணு சாதாரண விஷயம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க. எதுக்கு? நான் வந்துட்டு தாஜ்மஹால் கட்டுறோம்னு நினைச்சுக்கிட்டு கட்டி எழுப்பும் போது குடிசையா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒரு சைடு சாஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப கட்டும் பொழுதே நீங்க எப்படி பிளான் கட்டணுங்க? ஒரு பிளான் பண்ணி தெளிவா நல்ல விதத்துல கட்டுறதுக்கு ஒரு திட்டமிடுதல் அவசியம். இல்லையா? சம்பாதிப்பதற்கு முதலாவது என்ன வேணும்? திட்டமிடுதல். சொல்லுங்க, திட்டமிடுதல். சும்மா யானதானெல்லாம் போய் செய்ய முடியாது. இது எனக்கு வேணும்னு. இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போகும்போது சம்பளம் பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? யாக்கோபு அப்படிதான் பேசினாரு. நான் இனிமேல் நான் சம்பாதிக்கும் பொழுது வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் இந்த கலர் இருக்கிறது எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் பிளான் போட்டாரா இல்லையா? அப்ப நீங்க சம்பாதிப்பதற்கு முன்பாக ஒரு திட்டமிடுதல் வேண்டும். இல்லையா? எந்த வேலைக்கு போவதற்கு முன்னாக என்ன சம்பளம் பேசுங்க. இதுக்கு மேல நான் வேலை செய்யறதுக்கு
இதுதான் சம்பளம் பேசுங்க. இதுதான் உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்கும் பணத்தை பாதுகாப்பதற்கும் முதல் வழி. என்ன வழி? திட்டமிடுதல். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 35வது வசனம், 36வது வசனம். அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியுமுள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியுமுள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருப்புமாயும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். ஆமென். அல்லேலூயா. சொல்றீங்களா? செப்பரேட் யுவர் ஸ்டாக். செப்பரேட் யுவர் ஸ்டாக். மூலதனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. இருக்கிறது ஒரே ஆடு, அதை வெட்டி ஞாயிற்றுக்கிழமை கறி போட்டா அடுத்த ஆடு இருக்குதா இல்லையா? இன்னைக்கு காசு வேணும், இன்னைக்கு கறி நாள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள், இருக்கிறது ஒரே ஆடு, அதை புடி வெட்டு. அப்புறம் குட்டி வாடுக்கு எங்க ஆடு இருக்கு? மூலதனத்தை என்ன பண்ணுங்க? 10 ஆட்டை வச்சுக்கிட்டே இருக்கணும், 11வது ஆட்டை தான் வெட்டணும். இருக்கிற ஆட்டை வளர்த்தி தீனி போட்டு வச்சிருக்கிற ஆட்டை தூக்கி கொண்டு போய் வெட்டினா திரும்ப நம்ம வளர்த்துருக்க ஆடு இருக்குமா இருக்காதா? இப்ப யாக்கோபு என்ன பண்றாருன்னா அவரோட ஆட்டை பிரிச்சு அனுப்பிச்சிட்டாரு. அந்த வசனத்தை வாசிங்க. 35வது வசனம். அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியுமுள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியுமுள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய ஆடுகளை மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். இது புரிஞ்சுதுங்களா? யாக்கோபு இருக்கிறாரு, லாபான் இருக்கிறாரு. லாபான்ற ஆட்டு மந்தை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, எனக்கு எதெல்லாம் சம்பளம், இந்த வெள்ளாடும் இந்த செம்மறி ஆடும் எனக்கு சம்பளம்ட்டாரு. இப்ப அதை பிரிச்சு தூரமா அனுப்பிச்சிட்டாரு. எப்படிங்க? இப்ப வந்துட்டு நம்ம கையில வந்துட்டு என்ன பண்ணுவோம்? பரிசுக்குள்ள மேல ஒரு 100 ரூபா இருக்கும், அந்த சந்துக்குள்ள ஒரு 100 ரூபா இருக்கு, லெஃப்ட் சைடுல ஒரு 100 ரூபா இருக்கு. ஏன்? அது தெரியாம உள்ளுக்குள்ள இருக்கணும். எப்பாவது அவசரப்பட்டுச்சுன்னா, எப்பாவது தேவைன்னா வேணும், பேசவே மாட்டாங்க, ராஜாக்க சத்தமா போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவர் கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னு. அவர் கொடுத்தா அந்த பணம் அவங்களுக்கு என்ன லாபம்? இருந்துட்டு போத அப்படி வச்சுக்கிறது. அது மாதிரி இந்த பணத்தை சேமித்து வைப்பதில் ஒரு ட்ரிக்கு வேணும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு வீட்டுல சமையல் ரூமுக்குள்ள போய் திறந்தா தான் எங்கெங்க பணம் இருக்குன்னு தெரியும். பருப்பு டப்பால பணம் இருக்கு, உப்பு டப்பால பணம் இருக்கு. யாக்கோபு அதான் செய்யறாரு. அவருடைய மூலதனத்தை பாதுகாக்க வேண்டும். 2வது சொல்லுங்க, விதை தானியம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சம், எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் விவசாயிகள் அந்த விதை தானியத்தை எடுத்து சாப்பிட மாட்டாங்க. காரணம் என்ன? அடுத்த மழை வந்தாலோ அடுத்த கிளைமேட் வந்தாலோ அந்த விதை விழிச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு. எந்த நிலைமையிலும் விதை தானியத்தை தொட மாட்டார்கள். அதனால உங்களோட மூலதனத்தை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, தொற்றாதீங்க. யாக்கோபு என்ன பண்ணாரு? தனக்குன்னு சேமித்து வச்சத அத்தனை பிரிச்சு 3 நாள் பிரயாணத்துல அனுப்பிச்சு வச்சிட்டாரு. எந்த சூழ்நிலையில அங்க பக்கத்துல போறதுக்கு வாய்ப்பே ஏற்படாது. இப்ப நிறைய நேரங்கள் அப்படித்தான் இருக்கு. பிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லி ஒரு 5 வருஷம் போட்டீங்கன்னா அதை எடுக்கவே முடியாது. அசலை வந்துட்டு நீங்க அழியாம பாத்துக்கணும். சொல்லுங்க. திட்டமிடுதல் முதலாவது. 2வது சொல்லுங்க, அசலை அழியாம பாத்துக்கணும். அது அழிஞ்சிருச்சுன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நீங்க வச்சிருக்கிற சம்பாதிக்க அசலுக்கு நீங்க மூலதனம் எது வேணா சொல்லலாம். நம்மளுடைய உடல் மூலதனம். அதை நீ குடிச்சு வெறிச்சு அழிச்சின்னா அதனால சம்பாதிக்க முடியாது. நீங்க சம்பாதிக்கிற பணம் மூலதனம். வர்ற ஒரு வாரம் வந்துட்டு வாரம் ஃபுல்லா சம்பாதிக்கிறீங்க. அந்த ஒரே நாள்ல வந்துட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அந்த வாரம் முழுவதும் என்ன பண்ணுவீங்க? அப்போ அதை அழிச்சிட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ 1000 ரூபாய் இருக்குதா, சரி 100 ரூபாய் இந்த செலவுக்கு, 100 ரூபாய் அந்த செலவுக்கு, 100 ரூபாய் சேமிச்சு வைக்கலாம். அப்படி நீங்க பிரிச்சு வச்சா மாத்திரம்தான் உங்களால அந்த பணத்தை மிச்சப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்ப 2வது என்ன பண்ணணுங்க? அசலை அழியாம பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 3வது எடுத்து வாசிங்க. 37வது வசனத்துல இருந்து வாசிங்க 40வது வரைக்கும். யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை, பாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். ஆமென். அல்லேலூயா. இதுல என்ன புரிஞ்சு வச்சுங்க? இந்த கதை கேட்டிருப்பீங்க. 3வது பிளான் அண்ட் எஸ்டாப்ளிஷ். திட்டமிட்டு பெருக்குங்கள். என்ன பண்ணணுங்க? 3வது பெருக்க செய்யணும். முதல்ல திட்டமிடுங்க. 2வது என்ன பண்ணணும்? முதல்ல பாதுகாத்துக் கொள்ளுங்க. 3வது அதை பெருக்க வேண்டியது அவசியம். அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கலாமா? பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இப்ப நிறைய வந்துருச்சு. நிறைய அட்வைஸ் பண்றாங்க.
ஃபினான்சியல் அட்வைசர்லாம் என்ன சொல்லுவோம், பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பீரோக்குள்ள இருக்கிற 1000 ரூபாய் எப்படி இருக்குங்க, அப்படியே தான் இருக்கு. இதே வட்டிக்கு கொடுத்தா எப்படி இருக்கு, 3 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆனா வட்டி வாங்குறவங்களே ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அதனால வட்டிக்கு வாங்க கூடாது. ஆனா நிறைய ஃபினான்சியல் பிளான்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்கப்பா, 12% இன்ட்ரெஸ்ட், 15% இன்ட்ரெஸ்ட், 5 வருஷம் கட்டுங்க, 10 வருஷம் கட்டுங்க. கோல்டு தங்கத்துல சேவிங்க. என்னங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வட்டி இப்ப நிறைய வந்துருச்சு. நீ காசு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, நீங்க எங்கேயாவது போட்டீங்கன்னா அது என்ன ஆகுது காசு. இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கே அதுதான். உலகம் ஃபுல்லா பேசுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா, ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், பொருளாதாரத்தை எப்படி கையாளுவது. அல்லேலூயா. இதைத்தான் உலகத்துல எல்லாம் பேசுறாங்க. போன்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, வீதிகளில் சரி, எப்படி நீ சம்பாதிக்கிற, எப்படி சரி, இதையே தாங்க பேசுறாங்க. இதை பேசாத ஆட்களே கிடையாது. அல்லேலூயா. இதுக்கு போய் பயங்கரமா படிச்சுட்டு வரணுங்கிறது கிடையாது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வரணுங்கிறது கிடையாது. பட்டம் வாங்கணுங்கிறது கிடையாது. ஒரு ஆட்டுக்கதையை வச்சு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தர்றாரு. அல்லேலூயா. இதுக்கு போய் பெருசா படிச்சுட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஆள் தான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி விளக்கணுங்கிற அவசியமே இல்லை. சிம்பிள் ஒரு ஆட்டுக்கதை, ஒரு யாக்கோபு, நமக்கு தெரிஞ்ச கேரக்டர், நம்ம பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி யாக்கோபு. ஏன்னா அப்படி கேட்டு கேட்டு பழகி போச்சு. அவர் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு நீங்க எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி மிச்சப்படுத்தணும், எப்படி வளரணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. இப்போ மூன்றாவதா என்னன்னா, உங்களுடைய சொத்தை பெருக்க வேண்டும். சொல்லுங்க, அது எப்படி பெருக்கிறது? கொஞ்சம் யாக்கோபு பண்ணாரு. மூளை இருக்குது, அறிவு இருக்குது, உழைப்பு இருக்குது, அது மட்டும் பத்தாது. இப்ப என்ன பண்றாரு, குட்டி போடும் பொழுது என்ன பண்றாராமா, அந்த குட்டி கருப்பா போடணும்னு சொல்லி, அது வந்துட்டு வரி வரியா போடணும்னு சொல்லி ஒரு மரம் இருக்குதாமா. என்ன மரம்? புன்னை மரமா? புன்னை வாதுமைன்னு ஒரு சில மரங்கள். அது என்னன்னா, அதை வெட்டி போட்டா கலர் கொஞ்சம் வரும். இப்ப நிறைய இந்த நவாப்பழத்துல பார்த்தா ப்ளூ கலர் வருது இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. அது கலரை வந்துட்டு என்ன பண்ணா வெளியே தள்ளும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆத்து ஓடையில அது மாதிரி மரத்தை வெட்டி போட்டுறாரு. குட்டி போட்டு உளுந்த உடனே அந்த கரையெல்லாம் ஆட்டு மேல அப்படியுது. இப்ப அந்த ஆடு யாரோடது? ஏற்கனவே பிளான் பண்ணுறது என்ன, கருப்பான ஆடு, புள்ளியான ஆடு, வரியான ஆடு. அவன் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க. அவனுக்கு திட்டமிடுறதுக்கு முன்னாடியே 3வது ஸ்டெப்ல என்ன நடக்கும் போதுங்கிறத யோசிச்சு திட்டமிட்டு இருக்கிறான். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்ப என்ன பண்றாருங்க, எப்படியாவது போடுற ஆடு வெள்ளையா போட்டுருச்சுன்னா இவருக்கு இல்லாம போயிடும். ஏன்னா இவர் கொடுத்த வாக்கு என்ன, கருப்பா இருக்கணும், புள்ளியா இருக்கணும், வரியா இருக்கணும். அப்ப அது மாதிரி ஆடு போட்டா தான் அது யாருக்கு போய் சேரும். இப்ப உங்க பணம் குட்டி போடாத இடத்துல அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? ஒருத்தவங்க கொடுத்து தேப்பா நீயே வச்சிரு, 1 மாசம் வெயின்னு சொல்லி கொடுப்பீங்களா? இல்ல இன்னொரு இடத்துல 1 மாசத்துக்கு அந்த பணத்தை கொடுத்தா 10,000 11,000 ஆகும்னா அங்க கொடுப்பீங்களா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரியே சொல்லலாம். இவங்க ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கனால ஒரு 2 ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டா ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அது இன்னொரு ஆட்டுக்குட்டி போடும் இல்லைங்களா? அது பெருக்கிறதுக்கு தானே வாங்கி விடுறோம். அப்படி பெருகணுங்கிறதா கடமை. இல்லையா? அப்ப இந்த யாக்கோபு என்ன பண்றாருன்னா, பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். முதல்ல பிரிச்சு கொடுத்தது மட்டும் கிடையாது, இதுக்கு மேல போடுற குட்டி அவருக்கே உழுகணும். எப்படிங்க? அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சொத்தை என்ன பண்றாருங்க, பெருக்குகிறார். அப்ப மூன்றாவது என்னங்க, இருப்பதை சொல்லுங்க, இருப்பதை பெருக்க வேண்டும். 4வது எடுத்து வாசிங்க, கீழே 41வது வசனம் 42வது வசனம். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஆமென். ஹalleluya. 4வது என்ன தெரியுங்களா? choose the சொல்லுங்க, best instrument. choose the best instrument. சிறந்ததை தேர்ந்தெடுங்க. யாக்கோபு எப்படி தேர்ந்தெடுத்தாரு? நல்ல செழிவான ஆடு, நல்ல கனமான ஆட்டோட சேர்த்து போடுறதெல்லாம் நல்ல பலமான ஆடெல்லாம் யாக்கோபு சேரவும், பலவீனமானதெல்லாம் லாபான சேரவும் விட்டுட்டாரு. அப்ப இருக்கிறதுலே உங்க பணத்தை சிறந்ததுல முதலீடு பண்ணுங்க. இல்லையா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இருக்கணும். அப்படின்னு என்ன தெரியுங்களா, நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எதுலயாவது முதலீடு பண்ணி அதிக வட்டி வர்றதுல தான் நீங்க என்ன பண்ணணுங்க, போடணும். இப்போ அதான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு இடத்துல 10,000 ரூபாய் கொடுக்குறது 11,000 ரூபாய் இருக்கிற இடத்துல தான் போடணும். 10,000 ரூபாய் கொடுக்குற இடத்துல அதே 10,000 ரூபாய் கிடைக்கிறதோ இல்ல 9,000 ரூபாய் வர்ற இடத்துல போடுவீங்களா? அப்ப யாக்கோபு அருமையான ஒரு பிளான் பண்றாரு. என்ன பண்றாருங்க, தான் குடும்பத்துக்காக நான் பணத்தை சம்பாதிக்கணும். அந்த பணத்தை சம்பாதிக்க முதலாவது திட்டமிடுங்க, 2வது அசல் அழிச்சிடாதீங்க, 3வது பெருக்குங்க, 4வது எதுல அதிக லாபம் கிடைக்கும் அதை செய்யுங்க. இல்லையா? கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? இது வரைக்கும் நான் இப்படி பிரசன்ட் பண்ணி இருக்கிறேன்னா பணம் சேர்த்துக்குங்க.
என்ன பண்றது, நீங்களே என்னைக்கு தான் பணக்காரங்க ஆகுது, நல்லா கடிச்சுக்கிட்டு பேசிடுவோம். எப்படிங்கய்யா? சரி, நமக்கு சம்பாதிக்கணும். அதான் ஆண்டவர் பலம் கொடுத்துருக்கிற. இதுக்கு நான் சொல்றேன், நான் இன்னைக்கு அந்த வீட்டு கூட்டத்தில் பேசும்போது ஆண்டவர் சொல்றேன், சம்பாதிக்கிறது ரொம்ப எளிது. ஆண்டவர் வரி கட்ட சொன்னாங்க, ஆண்டவர் போய் எது காட்டுக்கு போகல, மரம் வெட்ட போகல, எதையும் செய்ய போகல, மீனை பிடிச்சாரு, மீன் வாய்க்குள்ள காசு இருந்தது. சம்பாதிக்கிறது ரொம்ப லகுதாங்க. கர்த்தருக்கு சித்தமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா அதை இன்னொரு நாள் சொல்லி தருவார். அல்லேலூயா. சரி, அப்ப பணத்தை பத்தி இவ்வளவு நல்லா கத்துக்கிட்ட, அப்ப பணம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? பணத்தை என்ன பண்ணணுங்க? நிறைய சேர்த்து வச்சு என்ன பண்ணலாம்? நல்ல கோடீஸ்வரனா இருக்கலாம். பணம் தானே நமக்கு அவசியம். சரி, எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயல் அப்போஸ்தலர் 8:18. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறோனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போகிறது. பணம் என்ன ஆகுதுமா? இப்ப சொல்லுங்க, ஏன் பேச மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்க. பணம் என்ன ஆகுது? எப்படி? நாசமாய் போகுது. அல்லேலூயா. பணம் சம்பாதிக்கிறது நல்லதா, சேர்த்து வைக்கிறது நல்லதா, பெருகுது. ஆனா அந்த பணத்தை வச்சு நீ பரலோக ராஜ்யம் போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பணம் உங்களை விட்டு எடுபடும். அந்த பணம் ஒண்ணுக்கு உதவாது. அல்லேலூயா. என்ன பண்றாங்க பாருங்க, பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? அப்ப நீ கை வச்சா சோகம் கிடைக்குது, நீ கை வச்சா எல்லாம் நடக்குது, நான் பணத்தை கொடுக்குறேன், எனக்கு என்ன பண்ண? பரலோகத்துக்கும் பணத்துக்கு சம்பந்தம் கிடையாது. சொல்லுங்க. இந்த பணத்தை சேர்த்து வைக்கலாம், சொத்தை சேர்த்து வைக்கலாம், உலகத்துல இருக்கிற வரைக்கும் தேவை. உலகத்துல நல்லா வாழணும், கௌரவமா வாழணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கடன் இல்லாம வாழணும், பரதேசியா தெரியக்கூடாது. ஆண்டவர் சொல்லி கொடுத்தது உண்மைதான், யாக்கோபு செஞ்சது உண்மைதான். ஆனா இந்த பணம் உங்களை பரலோகம் கூட்டிட்டு போகுமா? ஒரு நாளும் ஒரு போது நீங்க பக்கத்துல கூட போக முடியும். ஏன் தெரியுங்களா? தவறான வழியில் அந்த பணத்தை வச்சு ஆண்டவருடைய ஆதாயத்தை பிடிச்சிடலாம், ஆண்டவரை நீங்க வழிக்கு கொண்டு வந்துடலாம், ஆண்டவரை நீங்க சமாதானப்படுத்திடலாம்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காதுன்றார் ஆண்டவர். இல்லையா? பணம் ஒரு நாளும் உங்களை பரலோகம் கூட்டிட்டு போகாது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இருந்துக்குங்க. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த கையின் பிரயாசத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு நீங்க ஜாக்கிரதையில வரலாருங்க. சங்கீதம் 103வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. இடத்துல சொல்லி பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நமக்கு பலன் கொடுத்தது அவர்தான், சம்பாதிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுத்தது அவர்தான், பணத்தை கொடுத்தது அவர்தான். அவருடைய அவர் செய்ததை நீங்க மறந்துட்டீங்கன்னா அந்த சம்பாதிச்ச பணம் எதுக்குங்க? சேர்த்து வச்ச சொத்து இருக்குங்க. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய இடத்தை விட்டுட்டு, ஆண்டவருக்கு ஜெபிக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு நீங்க மத்த எல்லாத்துக்காக பணத்தை பின்னாடி ஓடுனீங்கன்னா அந்த பணம் கடைசியா என்னதான் ஆகுங்க? நாசமாய் போகுமாமா, அழிஞ்சு போகுமாமா, ஒண்ணு இல்லாம போகுமாமா. நீ என்னதான் சேர்த்தினாலும் என்னதான் பண்ணினாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவருடைய நியாயத்துக்கு நீங்க வரலன்னா அந்த பணம் சம்பாரிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இல்லையா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு திட்டமிட்டு யோசிக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு நாளும் நமக்கு கை கொடுக்காது. பூமியில இருக்கிற வரைக்கும் வேணா கை கொடுக்கலாமா, நம்ம பரலோகத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்லையா? பணம் வேற என்னென்ன செய்யுங்க சொல்லுங்க பாருங்க. முடிச்சிடலாம். பணம் வேற என்னென்ன செய்யும்? பணம் பாதாள வரைக்கும் போகும். அப்புறம் பணம் ஒரு சில விஷயங்கள செய்யும். பணம் சம்பாதிக்கிறத பத்தி நம்ம எல்லாம் கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேமிக்கணும்னு தெளிவா தெரிஞ்சு நம்ம பரலோகம் கூட்டிட்டு போக தெரிஞ்சுட்டோம். இன்னும் பணம் ஒரு சில வேலைகளை செய்யும். வாசிங்க மத்தேயு 18வது அதிகாரம் 28வது வசனத்துல இருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவன் ஆகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அந்த பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். ஆமென். அல்லேலூயா. பணம் சொல்லுங்க, பகையை உண்டாக்கும். பணம் பகையை உண்டாக்கும். இப்ப என்னாச்சு பாருங்க, ஒருத்தங்கிட்ட இதுக்கு மேல் கதையெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். இவர் 1000 வாங்கியிருப்பாரு, 1000 ரூபாய் வாங்கியிருப்பாரு. ஆனா அவரை மன்னிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா தங்கிட்ட 100 ரூபாய் வாங்கினவனை பிடிக்காம கோவப்பட்டு பொறாமப்பட்டு அவன் கழுத்தை பிடிச்சு நீ என் கடனை கொடுத்தே தீரோட அவனை தூக்கி சிறைச்சாலையில போட்டுருவான். அப்ப பணம் என்ன பண்ணுங்க? பகையை உண்டு பண்ணும். ஜாக்கிரதையா இருக்கு. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த நான் இதையும் சொல்லணும் இல்லையா?
ஒரு மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க டாக்டர், எங்க இது வியாதி ரொம்ப முத்தி போச்சு, இதை சாப்பிட்டா நல்லது, வியாதி சரியாயிடும். ஆனா உங்களுக்கு சைடுல என்ன வரும்? பக்க விளைவுகள் வரும், சைடு எஃபெக்ட்ஸ் வரும் இல்லைங்களா? அப்ப எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. சொல்லுங்க, எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அப்ப பணம் சம்பாதிக்கிறது நல்லதா, சேர்த்து வைக்கிறது நல்லதா, பெருக்கிறது நல்லதா, நல்லா இருக்கிறது நல்லதா. ஆனா அந்த பணம் உங்களுக்கு என்னத்தை உண்டு பண்ணும்? பகையை உண்டு பண்ணும். சகோதரனுக்குள்ள ஒரு பகையை உண்டு பண்ணும், நண்பர்களுக்குள்ள பகையை உண்டு பண்ணும், வேலை செய்கிற இடத்துல பகையை உண்டு பண்ணும். பணம் ஒரு நாள் போதுன்னே சொல்லாதுங்க இல்லையா? எது போதுன்னு சொல்லாதுன்னா பணம் தான் போதுன்னு சொல்லாது. எவ்வளவு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்கி வச்சுக்கிட்டே இருப்ப. செலவு பண்றது கஷ்டமா என்ன? இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. வீட்டை விட்டு காலை வச்சா எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் இல்லையா? செலவு பண்ண முடியாது உங்களால. நீங்க போய் பாருங்க. அப்போ இடத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்து, பணத்தை பொறுத்து எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். அப்ப முதலாவது பணம் என்னத்தை உண்டு பண்ணுங்க? பகையை உண்டு பண்ணும். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 5வது வசனம். பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்துகொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார். 18வது வசனம் 19வது வசனம் வாசிங்க. அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிவாக கண்டபோது அவன் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த விடுவிசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவரிடத்துக்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியில நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிலின் 7 தடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பணம். சொல்லுங்க. துரோகம் செய்யும். பணம் என்ன பண்ணுங்க? தான் நம்பினவனை, நம்ம என்னை காப்பாத்துவான்னு நினைச்சவனை, எனக்கு உயிரா இருப்பான்னு நினைச்சவனை, நம்ம கூட இருக்கிற ரத்தத்துக்கே பணம் என்ன பண்ணுங்க? எத்தனை காரியங்கள் நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பி வெட்டிக்கிறாங்க, அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்க. எத்தனையோ பணம் பயங்கரமான துரோகத்தை உண்டு பண்ணும். இந்த தெளிலால் கதை தெரியலீங்களா? சிம்சோன் வந்துட்டு தெளிலாட்ட போறான், மடியில படுக்க வச்சு பேசி நயமா பேசி 1100 வெள்ளிக்காசுக்காக துரோகம் செய்கிறான். இல்லையா? பணம் யாரை வேணா துரோகத்துக்கு இழுத்துட்டு போயிருங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லைன்னா பணத்தை நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் பெருசு இல்லை, அதை கையாடுறது அதை விட பெரிய கஷ்டம். கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா, இன்னைக்கு அவர் ஒருத்தர் பணம் கேட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு என்ன ஆயிடும்? பகையுண்டாயிரும். ஏன்னா இவ்வளவு வச்சுக்கிறான், ஏன் வீட்டுல கார் நிக்குது, அவன் வெள்ளை துணி ஓட்டுக்கிட்டு அலைகிறான், கழுத்துல செயின் இருக்குது, மோதிரம் இருக்குது, இல்லைன்னு சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. அப்ப என்ன பண்றதுங்க? அப்ப நீ வெளியே ஆடம்பரமா எப்படி சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம், உள்ள சாப்பிடறது கூடு, வெளியே போடுற இலை எப்படி இருக்கு? நெய்ய தடவை வெளியே போட்டா தேவையில்லாத பிரச்சனை. அது நமக்கு தேவையா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்றும் சொல்லுங்கள். எங்கிட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு ஏன் சொல்லிக்கோணும்? இப்ப என்ன ஆகுதுங்க? இப்ப துரோகத்தை பணம் உண்டு பண்ணிருச்சுங்க. அந்த 1100 வெள்ளிக்காசுக்காக தான் நம்பி மடியில படுத்துறவனுக்கு துரோகம் பண்ணி அவனை அடிச்சா போட்டான். இல்லையா? அதனால பணம் உங்களை என்னத்துக்கு கொண்டு போயிருங்க? துரோகத்துக்கு கொண்டு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. 3வது எடுத்து வாசிங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து. துரோகம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. காட்டி கொடுக்கறதுக்காக சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. 5வது வசனம் வாசிங்க. 27:5. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 வந்து சென்றான். அல்லேலூயா. கடைசியா 3வதா பணம். சொல்லுங்க. உயிரை எடுக்கும். பணம் உயிரை எடுக்கும். யூதாஸோட வாழ்க்கை அப்படித்தான் போயிடுச்சு. பணத்துக்கு ஆசைப்பட்டவனுடைய எல்லாருக்கோட முடிவு அதுதான். பணம் ரொம்ப ஆசையாயிருச்சுன்னா என்ன பண்ணுவான்? திருடுவான், கொலை செய்வான், விபச்சாரம் பண்ணுவான், வேசித்தனம் பண்ணுவான், தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் பணத்துல இது பண்ணிட்டு பொய் பேசுவான். பணம் உங்க உயிரிவே கடைசியா எடுத்துக்கணும். பணம் சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண எத்தனை நியூஸ் பாக்குறீங்க நீங்க? பணத்தை ஈஸியா சம்பாதிச்சிடலாம், ஈஸியா செலவு பண்ணலாம், ஈஸியா வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பயந்து தான் வச்சுக்கிட்டு இருக்கணும். வீட்டை 10 முறை லாக் பண்ணி தொங்க விட்டு தான் வரணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பூமியில உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காத. அங்க என்ன பண்ணுமா? பூச்சி அரிக்கும், புழு அரிக்கும், திருட கண்ணமிட்டு திருடுவான். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது, வச்சிருக்கிறது, கையாளுறது இந்த பூமியில நீங்க உயிரை விட அது மிகப்பெரிய விஷயம். அதை நீங்க பார்த்து வைக்கலீங்கன்னா அது உங்களையே அழிச்சு விடும். இல்லையா? அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு புத்திமான்களா நடந்து கொள்வது அவசியம். கண்கள் மூலமா எழுந்து
நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே நல்ல இரண்டாம் நாள் ஆராதனைக்காக நன்றி பிதாவே. நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க ஆண்டவரே கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்குமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே நீர் நடத்துகிற பாதையில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் உடைய நாமத்தை தொழுதுகளை கர்த்தருக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவர். தேவ சமாதானம் அன்பு தயவு வந்து ஒவ்வொரு மேல இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க, சகாயம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.